ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல சக்தி சார், அடுத்த ஞானவேல்ராஜா சார் மாதிரி வந்துடுவீங்க சீக்கிரமாக. உண்மையிலேயே மகளிர் மட்டம் டீமுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். எதுக்குன்னா ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் ஒரு ஆடியோ லான்ச்சில் இவ்வளவு பெண்களை பார்க்க முடியுது. ஏன்னா எப்போவுமே ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்னா கொஞ்சம் ட்ரையாகவே இருக்கும். அதிகபட்சமாக ரிங்கு குப்தா மேம் இங்கே உட்காந்துருப்பாங்க, அப்புறம் டெக்கான் குரோனிக்கு அவங்களோட ஒரு ஹீரோயின் உட்காந்துருப்பாங்க. சார் நான் தான் இந்த படத்துக்கு ஹீரோயின் சொல்கிற அளவுக்கு அவங்க மேக்கப் போட்டிருப்பாங்க. அப்படி பார்த்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக மகளிராக பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் 4 கதாநாயகிகளை பார்க்கும்போது, அதுவும் ஊர்வசி மேம், சரண்யாமெல்லாம் அவங்க பேசுகிறத பார்க்கும்போது இந்த படம் எப்படி வந்திருக்கு, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக உண்மையாகவே புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பாக ஒரு கலகலப்பான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறது. டூடி எங்கள் வீட்டில் சொன்னாங்க, நாளைக்கு ஒரு ஆடியோ லான்ச் இருக்குது மகளிர் மட்டும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேர் ஒன்று போட்டு வச்சுருப்பாங்களே டூடியில், கண்டிப்பாக போவீங்க அப்படின்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்போவும் நமக்காக ஞானவேல்ராஜா சாருக்கு மாதிரி, கார்த்தி சாருக்கு மாதிரி எனக்கும் ஒரு சேர் இங்கே எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப பெருமையாகவும் சொல்லிக்குவேன். டூடியில் எனக்கிட்ட பசங்க ப்ரொடக்ஷன் யாரும் கதை சொல்ல வரும்போது கூட சொல்லுங்கள், அப்படியே சேர்ந்து டூடியோட டையப்போட நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னா சூர்யா சார், ராஜா சாருக்கு தெரியாமல் நானே பேசிக்குவேன். அவ்வளோ உரிமை உண்டு கம்பெனி, நம்மளும் அதுக்குள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அதே மாதிரி சூர்யா சார் பசங்க பண்ணும்போது சசிகுமார் சார் வந்து எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். அவருடைய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுவாக இருந்தது. அந்த இன்ஸ்பிரேஷன் தான் பசங்க ப்ரொடக்ஷன்ஸ். அதே மாதிரி பசங்க 2 பண்ணும்போது சூர்யா சாரோட ட்ராவல் பண்ணும்போது அவருடைய சின்ன சின்ன விஷயங்கள் இன்ஸ்பிரேஷன் என்ன அப்படின்னா, அகரம் ஃபவுண்டேஷன் மாதிரி பசங்க ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் சார். உங்களுடைய இன்ஸ்பிரேஷனில் எனக்கு அவ்வளோ ஒரு அந்த படம் பண்ணும்போது அவ்வளோ ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுத்த ஒரு ஆளை அவர் கூடவே இருக்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஆசை. ஜோ மேம் பசங்க 2ல் நடிக்கலை அப்படிங்கிற வருத்தம் இன்னமும் இருக்குது. என் மனைவி வந்து எப்போவுமே நான் படத்துக்கு கூட்டி போவேன். நான் கூட்டி போகிற படத்துக்கு தான் அவங்க வர முடியும், அவ்வளோதான் அவங்களுடைய ஃப்ரீடம். அவங்க அதிகபட்சமாக ஒரு டிக்கெட் எடுத்து கொடு அப்படின்னு கேட்டது 36 வயதில். அதுக்கப்புறம் அவங்க எந்த படத்துக்குமே டிக்கெட் எடுத்துக்கொண்டு கேட்கல. நான் கூட்டு போன படத்துக்கு தான் வந்திருக்காங்க. இன்றைக்கி காலையில் இந்த படம் எப்போ ரிலீஸ், இதுக்கு ஒரு டிக்கெட் எடுத்துக்கொடுன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோ பெரிய ஃபேன் உங்களுக்கு. அப்படி ஒரு டைட்டில் அந்த பெண்களையும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தூண்டியிருக்கு. கண்டிப்பாக இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. பிரம்மா எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குநர்களில் பிரம்மாவும் ரொம்ப ஒரு இது. என்னென்னா அந்த படம் பார்த்துட்டு நான் அந்த டீம் எல்லாத்துக்கும் பிரம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட எங்கே இந்த பழக்கம், நான் ஒவ்வொரு படமும் பார்த்துட்டு அந்த கலைஞர்களை கூப்பிட்டு பாராட்டுறதை பிடிச்சிருந்தா ரொம்ப பாராட்டுவேன். அதை கூட கற்றுக்கிட்டது சிவகுமார் சார் ஃபேமிலி இருந்து தான். ஏன்னா பசங்க படம் பார்த்துட்டு சிவகுமார் சார் பேசினார், அப்புறம் சூர்யா சார் பேசினார், அப்புறம் கார்த்திக் சார் பேசினார். அதை வந்து இப்போ நான் வந்து பார்த்துட்டு இப்போ பிடிச்ச படங்களுக்கெல்லாம் பேசணும் பழக்கமாக வச்சுருந்தேன். அப்படி பிரம்மா கிட்ட அந்த படம் பார்த்துட்டு பேசினேன். கண்டிப்பாக இந்த படமும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா பிடிக்கும் அப்படிங்கிற நம்புறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பேசுவேன், அந்த படத்தோட அதிகமாக பேசுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த படத்தை பார்க்கும்போது தோணுது. கேமராமேன் மணிகண்டன், ஜிப்ரான், இந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். முக்கியமாக அடுத்து வந்து ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, கார்த்தி சார் வந்து பாட போகிறாரு. பக்கத்தில் தான் உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அவர் சார் பாடுங்க, ரொம்ப டேரக்டர்ஸ் இருக்கும், அடுத்த ரொம்ப வாய்ப்புகள் வரும் அப்படின்னேன். இல்லை இந்த மாதிரி சின்ன மேடையெல்லாம் பெரிய சிங்கர் பாட மாட்டாங்க அப்படின்னாரு. தயவு செய்து ப்ளீஸ் சார், தம்பி உன் இடத்த நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்து கார்த்திக் சாரை கூப்பிட்டு பேசிட்டு பாட சொல்லுவேன். இந்த டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.